அதாவது பாஜக அரசு மொழிவாரி மாநிலங்களை நம்ம ஏற்கனவே அமைச்சிட்டோம். அவங்க பிரிக்கிறாங்க. எப்படி ஆராய்ச்சி பண்றாங்கன்னா, ஏ பிரிவு மாநிலங்கள் அங்க இந்தி ஆட்சி மொழியில் இருக்கிறது. பீகார், ஹரியானா, சத்தீஸ்கர், இப்படி 7 மாநிலங்கள். குஜராத்தில் ஆட்சி மொழி எது தெரியுங்களா? குஜராத்தி தான். இந்தி வந்து லிங்க் லாங்குவேஜ் தான். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஆட்சி மொழி மராத்தி தான். இந்தி லிங்க் லாங்குவேஜ் தான். பஞ்சாப்ல ஆட்சி மொழி பஞ்சாபி தான். இதெல்லாம் குரூப் பி. நல்லா கவனிங்க. தமிழ்நாடு மாதிரி இருக்கிற தென் மாநிலங்கள் முழுவதும் குரூப் சி என்று நிதியை ஒதுக்கி இந்தி பேசுவதற்கும் இந்தி பிரச்சாரம் செய்வதற்காக பணத்தை பட்ஜெட்லேயே ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒன்று. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம், ஏன் இந்தி படிக்கணும்? அதான கேள்வி. பல பேர் நேற்றுக்கு நான் விவாதத்தை பார்த்தேன், இன்னைக்கு பார்க்குறேன். பல பேர் பாஜகவில் இருந்து இல்லை மணிகண்டன் மாதிரி வர்றவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தி படிச்சா எங்க வேணாலும் போய் வேலை செய்யலாம். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்தி படிச்சவன் எல்லாம் எங்க வந்து வேலை செய்யறான்? தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யறான். நீங்க சொன்னீங்கல்ல, ஹையர் லிட்ரஸி 58%. இந்தியாவில் லிட்ரஸி ரேட் 77.7%. தமிழ்நாட்டிலே வந்து படித்தவர்கள், அதாவது ஆல் இந்தியா ஆவரேஜ் விட அதிகமா இருக்கிறது 80%. 77 அதிகம் சார். 77.7. அதுல பீகார் எங்க இருக்கு? 61%. ஒரு உதாரணத்தை சொல்றேன். உத்தரப்பிரதேசம் எங்க இருக்கு? கீழே இருக்கு. ஆனா தமிழ்நாடும் கேரளா 96.2. அங்க வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான் இந்தி. நல்லா ஞாபகம், ஆட்சி மொழி அல்ல. அங்க வந்து ஏன் முன்னேறி இருக்கிறது? அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, வேலை கிடைச்சி போலாம். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப லேட்டஸ்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்டு இருக்கிற புள்ளி அவர் கேட்டாருன்னா அதை கூட எடுத்து படிக்கட்டும். அதாவது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டின்னு ஒண்ணு இருக்கு. வறுமை கோட்டை நிர்ணயிக்கிறதுக்கான பல்வேறு கோட்பாடுகள் இருக்கு. அதுல கூறுகள், பல்வேறு கூறுகள். அதுல பீகார் எத்தனை % தெரியுமா? 51.91. யூபி எவ்வளவு தெரியுங்களா? 37.79. மத்திய பிரதேசம் எவ்வளவு தெரியுங்களா? 36.65. ராஜஸ்தான் 29.46. தமிழ்நாடு 4.39. நல்லா கவனிங்க. அப்போ இந்தி படிச்சா தமிழன் போய் அங்க இந்தி பேசுற மாநிலத்துக்கு வேலைக்கு போவானா? அங்க வேலை இல்லாம தான். நல்லா கவனிச்சுங்க. ஜெயகாந்தன் ஒரு கூட்டத்தில் நகைச்சுவையா குறிப்பிட்டார், ஏங்க இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா அப்ப இந்தி படிக்கிற மாநிலத்துல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சே இல்லையான்னு கேட்டாரு. அப்போ வேலை வாய்ப்பு எதுல அதிகமா இருக்கு? நீங்க சொல்ற காரணம் என்ன? இந்தியில. அப்படி இல்ல, பொய். வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் இந்தி பேசுகிற மாநிலங்கள் ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆங்கிலம் படித்ததினால் ஒரு வித்தியாசத்தை கவனிச்சீங்க. இந்திய நாட்டுடைய பிரதமர் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட டெலிபிராம்டர் வச்சுக்கிட்டு தான் பத்திரிகையாளர் சந்திச்சார். அங்க இவரு கிண்டல் பண்றாருங்க டொனால்ட் ட்ரம்ப். உங்களை தாங்க கேள்வி கேட்கிறாரு, ஏன்னா புரிஞ்சா உட்கார்ந்து இருந்தார். அப்ப கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னார். இப்ப நான் அதெல்லாம் பேசல. ஆனா பேரறிஞர் அண்ணா அவர் அமெரிக்காவுக்கு போனார், ஏல் பல்கலைக்கழகத்தில் பேசினார். உலகமே அண்ணாவின் பேச்சை கேட்டு அசந்து போய் நின்றது. அது எதனால் வந்தது? அவருடைய ஆங்கில மொழி புலமை, தமிழ் மொழி புலமை. அதே மாதிரி நீராறும் கடலோட பாடலை பத்தி சொன்னார்ல, அதுல மனோன்மணி சுந்தரம் பிள்ளை எழுதின பாடல்ல ஒரு வரியை நீக்கிட்டு தான் நம்ம வச்சிருக்கோம் பாடம். ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரிழமை திறவியந்து செயல் மறந்து வாழ்த்துது மேனுதான் முடியும். அது ஆனால் நாகரிகம் கருதி, ஒரு நாகரிகம் கருதி அதை சுட்டிக்காட்டாமல் விட்டு வைத்திருக்கிறோம். அதே போல உலகின் தொன்மையான மொழி தமிழ். எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு உண்டு. பாரதிதாசன் பாடுகிற பொழுது சொல்வார், வையம் மீண்ட தொன்மக்கள் உள்ளத்தினை கையினால் உரைகாலம். கையை காட்டி சொல்ற காலம் நீங்கி பைய நாவை அசைத்த பைந்தமிழ் என்று சொன்னார். அந்த பைந்தமிழை ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை, கட்டாயப்படுத்துவதை எதிர்க்கிறோம். தேவை ஏற்பட்டால் 37 ராஜாஜி ஆட்சியை எதிர்த்து நடந்த போராட்டத்தை போல தேவை ஏற்பட்டால் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருக்கிற பொழுது 1965 ஏற்பட்ட போராட்டத்தை போல தமிழ்நாட்டில் திமுக மட்டுமல்ல அனைத்து கட்சிகளும் போராடும். அதுக்கு அதிமுக துணை நிற்கும் என்று அதிமுக காரர்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.